நம்ம இன்னைக்கு வில்லேஜ் சிம்னியில் ஒரு பர்மா ஃபுட் கவ் சுவே ரெசிபி பார்க்க போகிறோம். இதை வந்து சென்னை சைடில் வந்து அத்தோன்னு சொல்லுவாங்க, தஞ்சாவூர் சைடில் வந்து கவுசான்னு சொல்லுவாங்க. அந்த ரெசிபியை வந்து நம்ம எப்படி வீட்டிலே வந்து செய்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ பார்க்கலாம் வாங்க. 400 கிராம் பிளைன் நூடுல்ஸ் கேக், 200 கிராம் முட்டைக்கோஸ், 2 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி நீளமாக அந்த மாதிரி பொடியாக எடுத்துக்கோங்க. 50 கிராம் பூண்டு, இதை 1-2 இந்த மாதிரி நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. 2 அவிச்ச முட்டை, 1/4 கப் வந்து பொட்டுக்கல்லை, கொத்தமல்லி தலை, 15 காஞ்ச மிளகாய், புளி வந்து 1 கப். இந்த புளி வந்து எல்லாத்தையும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது, நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம சேர்க்க போகிறோம். அதை நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணையில் எவ்வளோ புளி தேவைப்படுது அப்படின்றது உங்களுக்கு அக்யூரேட்டாக அப்போ தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ நூடுல்ஸை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இந்த நூடுல்ஸ் கேக்கையும் வந்து இந்த தண்ணியில் சேர்த்துருங்க. வெந்ததுக்கு அப்புறமா நூடுல்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று வந்து ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப குறைவாக வேக வைக்கக்கூடாது. நூடுல்ஸ் வெந்ததுக்கு அப்புறமா இப்போ நான் அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த நூடுல்ஸை வந்து நம்ம அந்த தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு இதில் எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்த உடனேயும் அதில் வந்து குளிர்ந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துருங்க. இது வந்து பச்சை தண்ணி தான். இந்த குளிர்ந்த தண்ணியை வந்து நம்ம எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, நூடுல்ஸ் வந்து நம்ம எடுத்த உடனே நல்லா சூடாக இருக்கும், அந்த சூட்லேயே வந்து நல்லா குழஞ்சிரும். நமக்கு வந்து இந்த மாதிரி நூடுல்ஸ் இருக்கணும். ரொம்ப குழஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா கவுசாக்கு நல்லா இருக்காது. அதுக்காக வந்து நான் அந்த குளிர்ந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம வடிகட்டிட்டு நூடுல்ஸ் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சூடான பாத்திரத்தில் இந்த காஞ்ச மிளகாயை நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை, சும்மா வெறும் கடாயில் வறுத்து எடுத்துக்கோங்க. இது வறுத்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். சூடானதுக்கு அப்புறமா இது கூட இந்த 1 கப் வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் வறுக்கணும். இது இப்போ நல்லா பொன்னிறமாக வறுந்துருச்சு. இது இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதே எண்ணெயில் நாம் இந்த நசுக்கின பூண்டையும் சேர்த்து அதையும் பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு வந்து டக்குன்னு வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறிடும். அதனால் ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. எதுக்காக நம்ம வந்து இந்த பூண்டை நசுக்கி சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம அந்த எண்ணெயை வந்து இந்த கவுசா ரெசிப்பியில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம நசுக்கி சேர்த்துக்கையில் அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து எண்ணெயில் வந்து நல்லா இறங்கிடும். அதுக்காக தான் இந்த பூண்டை வந்து நான் இன்றைக்கி நசுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் பூண்டு ரெண்டையுமே நம்ம வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. பொட்டுக்கல்ல காஞ்ச மிளகாய் இது ரெண்டையும் நம்ம தனித்தனியாக மிக்சியில் வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காஞ்ச மிளகாயை வந்து நம்ம ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸை விட கொஞ்சம் கம்மியாக வந்து நம்ம அரைச்சிக்கணும். நூடுல்ஸில் வந்து ஏற்கனவே நம்ம வந்து உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கோம். ஆனால் வந்து நம்ம அந்த காய்கறிகளுக்கெல்லாம் உப்பு வேணும் இல்லையா, அதுக்காக நான் அந்த புளித்தண்ணியில் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இது இப்போ வந்து நம்ம நல்லா கலந்துடலாம் அந்த புளித்தண்ணியை. இப்போ இந்த நூடுல்ஸ் கூட வந்து இந்த முட்டைக்கோஸை வந்து நம்ம சேர்த்துடலாம். அடுத்ததா பொரிச்ச வெங்காயம், பொரிச்சோம் இல்லையா அந்த பூண்டு,
நான் இன்றைக்கி கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். பொரிக்காத நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி தழை, பருத்தம் இல்லையா அந்த மிளகாவோட பொடி. இது வந்து தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பொட்டுக்கடலை பொடி, அடுத்ததா பூண்டு வந்து வறுத்தோம் இல்லையா அதோட எண்ணெய், அந்த எண்ணெயை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் தான் வந்து இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நான் இந்த ஒரு முட்டையை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நான் ஆரம்பத்தில் வந்து 2 முட்டைன்னு சொல்லியிருப்பேன். அந்த ஒரு முட்டையில் வந்து நம்ம எண்ணெய் முட்டை அப்படின்னு சொல்லி இன்னொன்று செய்ய போகிறோம். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுவும் இந்த கவுசா கூட தான் சேர்த்து சாப்பிடுவாங்க. கடைசியில் நம்ம உப்பு போட்டு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த புளி தண்ணி, அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3/4 கப் அளவில் புளி தண்ணி வந்து இந்த நூடுல்ஸ்க்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம கவுசா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்தது நம்ம எண்ணெய் முட்டை வந்து தயார் பண்ணிடலாம். அதுக்கு முட்டையை வந்து இந்த மாதிரி 4ஆக வகுந்து எடுத்துக்கோங்க. அதில் இந்த பூண்டு வறுத்தோம் இல்லையா அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வறுத்த மிளகாய் பொடி, கூடவே அந்த பொரிச்சோம் இல்லையா அந்த பூண்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் புளித்தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சுவையான பர்மா ஃபுட் வந்து தயாராகிடுச்சு. இது நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வில்லேஜ் சிம்னிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.